ராதிகா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. கேரவனில் வந்து எனக்கு கேமரா இருந்துச்சு அப்படின்னு. எப்போ இருந்துச்சுன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க. சுஜித்ரா என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும், சின்மயி என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும். இவெல்லாம் குறிப்பிட்டு கார்னர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பாடகி சின்மயி அவங்க மேலே நான் தான் புகார் கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில். நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் அது ஒரு 15 வருஷத்துக்கு பேக். வீட்டுக்கு ஒரு பரிசு கொடுக்க கூப்பிட்டாரு, எங்கள் பாட்டியை கூப்பிட்டு போயிருந்தாரு. இப்போ சந்தோஷம். அவர் என்ன நடந்துச்சு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. பரிசு தரேன்னு சொன்னீங்களா, பேண்டில் ஷாம்பு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுது. ஏன் ஷாம்பெல்லாம் பரிசு இல்லையா? இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகளை கூட நம்ம ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களை வீழ்த்தவே முடியலை. தந்தை பெரியார் தான் சொன்னார், உன்னை ஜெயிக்கவே முடியலைன்னா உன் எதிரி உன் தனிமனித விமர்சனத்தை கையில் எடுப்பான். சகிலாட்ட ஒரு நெறியாளர் கேட்குறாரு, முக்தார் கேட்குறாரு, உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்களான்னு. என்னெல்லாம் அப்படி யாரும் கூப்பிட்டதில்லைண்ணே. அது ரைட்டு, நீங்களே தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. பேட்டியிலே திருப்பி பேசுகிறாரு. காவல் நிலைய படிக்கோ நீதிமன்ற படிக்கோ ஏற மாட்டாங்க. ஏன்னா இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். அவங்களும் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து என் மேலே நீங்கள் வந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறி இருக்கீங்க, முதல்ல அது மறந்துடாதீங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். கிரைம் ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது கிரைமில் சேர்க்கிறதா இல்லை என்ன சேர்க்குறதுன்னு தெரியலண்ணா. நிறைய புகார்கள் திரைத்துறையில் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்தது, தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் கூட கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் வைரமுத்து அப்படின்னாலே ஒரு சர்ச்சை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சுசித்ரா அவங்கன்னு நினைக்கிற சமீபத்தில் ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க வைரமுத்து மேலே. அவர் இப்படி தான் பேசுவார், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார்னு ஒரு சில வார்த்தைகளை வந்து சொன்னாங்க. சிங்கர்ஸ் கிட்ட, பெண் சிங்கர்கிட்ட குறிப்பாக அப்படி தான் பயன்படுத்துவார் அப்படின்னு. என்ன தொடர்ச்சியாக வைரமுத்து சார் மேலே இந்த விஷயங்கள் கம்ப்ளைண்ட் அப்படிலாம் வந்துட்டே இருக்கு? இல்லை, இது கம்ப்ளைண்ட் இல்லை, இது ஒரு கேமரா கிடைக்குதுன்னு உட்காந்து பேசுகிற வியாபாரம். கம்ப்ளைண்ட்னா போய் ஸ்டேஷனில் கொடுக்கணும், இல்லை கமிஷனை பார்த்து கொடுக்கணும், இல்லை கோர்ட்டில் கூட போய் டைரக்ஷன் வாங்கலாம், 156 போட்டு டைரக்ஷன் வாங்கலாம். எதுவுமே இல்லாமல் வந்து சும்மா வாயிருக்குன்னு வந்தவனி பேசுகிறது, இதெல்லாம் எப்போ நடந்த சம்பவமா? எல்லாம் இன்றைக்கி நேரத்துக்கு நடந்ததா? எல்லாம் ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாமே கேள்வி ஆகிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு அவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு சொல்கிறது எந்த வேலை நியாயம்? ராதிகா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. கேரவனில் வந்து எனக்கு கேமரா இருந்துச்சு அப்படின்னு. எப்போ இருந்துச்சுன்னு கேட்டால் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த படத்தில் நடிச்சிங்க? யார் ப்ரொடியூசரு? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேரவனோட வளர்ச்சி அந்தளவுக்கு கேரளா படங்களில் கிடையாது. ஏன்னா கேரளா படங்களில் பட்ஜெட் படங்கள் தான். முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மைக்ரோ கேமராலாம் இல்லை முதல்ல. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தேதி? 24 2014 2014 சீசனில் இந்த மைக்ரோ கேமராவெலாம் வளர்ச்சி அடையிலையே. பெரிய கேமராக்கள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக எல்லாரையும் காரி துப்புறது, கழுவி ஊற்றுறதுனா எப்படி? அது இல்லை, எல்லாருமே சொல்லலைண்ணா. குறிப்பாக ஒரு சிலரை மட்டும் சொல்கிறப்ப தான் ஏதாவது முகாந்திரம் இல்லாமல் சொல்லுவாங்களான்னு ஒரு சிலர் வேணும்னே சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். சுஜித்ரா என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும், சின்மயி என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும். இவெல்லாம் குறிப்பிட்டு கார்னர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சரி, இப்போ இந்த டைரக்டரு இந்த இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மற்றவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, மற்ற ஆர்டிஸ்ட், அப்போ அவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணிவிட்டு அதை அந்த ரோலை வாங்கிக்கிட்டாங்களா? நீங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி ஏன் கேவலப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். நடிகைகள் பாடியிருக்காங்க, மற்ற பாடகர்கள் பாடியிருக்காங்க, மற்ற பேர் டான்ஸ் ஆடிருக்காங்க, மற்ற ஹீரோயின் ஆகிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் அதை செஞ்சுட்டு தான் வந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? சரி, அதை இத்தனை ஆண்டுகள் கழித்து போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பாடகி சின்மயி அவங்க மேலே நான் தான் புகார் கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில். நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் அது ஒரு 15 வருஷத்துக்கு பேக். அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தில் வைரமுத்து சார் வந்திருக்காரு. அவர் அர்ச்சனை போடுறாரு, நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அப்போ தெரியலையே அவர் உங்களை பாலியல் இச்சை கூப்பிட்டவர்னு. எல்லாம் முடிஞ்சு உங்கள் பிள்ளைகளே கல்யாண வயசுக்கு வந்துட்டு இப்போ உட்காந்து அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி சொல்லுங்கள்? இல்லை, இப்போ இந்த விஷயம் ஒரு பூதாகரமாக மலையாள இண்டஸ்ட்ரியில் ஆகுது. அப்போ ஒரு தைரியம் வருதோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ட்டு? தைரியம் வந்து போலீஸில் கொண்டு கொடுங்க, ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, ஒரு கமிட்டி வைக்க சொல்லுங்கள். இப்போ யார் யார் பாதிச்சாங்களோ அவங்கெல்லாம் பேர் சொல்லுங்கள். வைரமுத்து பேரை சொல்லுவீங்களா, அது மாதிரி எல்லாரும் பேரையும் சொல்லுங்கள். அதுக்கான ஆதாரங்கள் கொண்டு வாங்க என்ன பண்ணாங்கன்னு. எதுவுமே இல்லாமல் 19க்கு அடிச்சு விட்டா எப்படி? அது உட்காந்துட்டு அவர் அது சுஜித்ரா அவங்க புருஷ மேலே கம்ப்ளைண்ட் சொன்னிச்சு, தனுஷை கேன்னுச்சு, எல்லாருமே சொன்னிச்சு. எல்லோரும் வாயை பற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதாரங்கள் கொண்டு வாங்க, அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுன்னு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் அதை விடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுது. இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசுவீங்களா? இந்த மாதிரி எனக்கு அன்றைக்கி கோயம்பேட்டில் இது மாதிரி பிரச்சனை ஆகிட்டு என்னை அடிக்க வந்துட்டார்,
என் கேமரா உடச்சிட்டாருன்னு சொல்லி 15 வருஷம் கழிச்சு பேசுவீங்களான்னு கேட்டேன். பேசுவாங்களா? கண்டிப்பாக பேசுவோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம்னா பேசுவாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், எனக்கு வேலை ஆகணும், நீங்கள் பேசணும், எனக்கு பேட்டி வேணும்னு அமைதியாக இருப்பேன். 15 வருஷம் கழிச்சு நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க, அப்போ வந்து சொல்லுவேன். அது மாதிரி தான் நான் இதுவும். ரைட், அப்படி வேணா வச்சுக்கோ, உங்கள் ஆஸ்பெக்டில் வேணா அப்படி வச்சுக்கோ. ஓகே, நான் நீங்கள் தவறு நடந்தால் அன்றே நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வர்றேன். ஃபஸ்ட் அன்றைக்கி தான் சாப்பிட முடியும். 15 வருஷம் கழிச்சு எனக்கு அப்போ சாப்பிட எதுவுமே வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குண்டா நிறைய இட்லியை கொட்டி வச்சு திம்பிங்களான்னு கேட்டேன். முடியுமா? அது என்னைக்கு தப்பு நடக்குதோ அதை அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுங்க. அதை விடுத்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு சும்மா அதை அசிங்கப்படுத்துறதே சொல்கிறது. வீட்டுக்கு ஒரு பரிசு கொடுக்க கூப்பிட்டாரு, எங்கள் பாட்டியை கூப்பிட்டு போயிருந்தாரு, ரைட்டு சந்தோஷம். அவர் என்ன நடந்துச்சு, பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. பரிசு தரேன்னு சொன்னீங்களா, பேண்டின் ஷாம்பு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுது. ஏன் ஷாம்பெல்லாம் பரிசு இல்லையா? தலை தேய்ச்சி குளிக்க சொல்லியிருப்பார், இதில் என்ன இருக்குது? வைரமுத்து கலைத்தாயின் கடைசி குழந்தை கலைஞர் கருணாநிதி உயிரோடு இல்லை, வாலி அவர்கள் உயிரோடு இல்லை, இருக்கிற கவிஞர்லேயே கண்ணதாசன் உயிரோடு இல்லை. பெஸ்ட் கவிஞர் அவர். அவருடைய புக்கெல்லாம் வாங்கி படிங்க, கள்ளிக்காட்டு இதிகாசத்தை வாங்கி படிங்க. அவரை பற்றி உயர்வாக சொல்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவரை கொச்சைப்படுத்துறது தான் நீங்கள் பேசுகிறீங்க. திட்டமிட்டு கொச்சைப்படுத்துறீங்க, திட்டமிட்டு அவர் மேலே அலிகேஷன் சொல்கிறீங்க. அதை அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. வைரமுத்து அவர்கள் ஒரு நல்ல கவிஞர், நிறைய விஷயங்கள் நிறைய எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகளை கூட நம்ம ட்ரோல் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது அப்படின்லாம் கூட இந்த சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியுது. அதுவும் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும். நம்ம நெகட்டிவ் சொல்கிறப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை கடந்து போயிட முடியுமா? ஒரு திரைக்கதைக்கு ஒரு இயக்குனருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் வேணுங்குள்ள அதுக்கேற்ற வரிகள் தான் கவிஞன் போடுவான். அவர்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, மின்னலே நீ வந்து போன மாயம் என்னடின்னு. அவர் எழுதுனது எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். அது இந்த பாட்டு மே மாதங்கிற படத்தில் உள்ளது. பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதலின் நீளம் இல்லையா. இதை விட ஒரு மனுஷன் எப்படி கவிதையை சொல்ல முடியும், காதலை சொல்ல முடியும்? வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, ஒரு வேர்டு, அந்த வேர்டு போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்ல. அதுக்காக அந்த வார்த்தையை யோசிச்சு 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 ஒரு கவிஞன் காத்திருக்கணும். ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசத்தை படித்து அவங்க பேச மாட்டாங்க. கேவலமான குற்றச்சாட்டை ஒருத்தவங்க மேலே சொல்கிறாங்க. இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா, நெறியாளரை உங்களை வீழ்த்தவே முடியலை. தந்தை பெரியார் தான் சொன்னார், உன்னை ஜெயிக்கவே முடியலைன்னா உன் எதிரி உன் தனிமனித விமர்சனத்தை கையில் எடுப்பான். அடித்து ஒன்றும் பண்ணவே முடியலன்னா, ஆமாம் இவன் பெரிய இவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு. இதெல்லாம் எப்போ பேச வேண்டியது? நான் நீங்கள் உங்கள் உரிமையை, நான் ஒருத்தவங்க உங்களை பாலியலுக்கு கூப்பிட்டுருந்தா அது சரியில்லாம் நான் பேசலை. அந்த பிற்போக்குத்தனத்தை ஒரு வழக்கறிஞராக பேச முடியாது. ஆனால் என்று கூப்பிட்டார்களோ அன்னைக்கு நீ ரியாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சின்மையோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, பத்திரிக்கை கொடுத்தாரு, வந்தாரில் சும்மா ஒரு ரோட்டில் போனவர் வந்துட்டாரா, வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஏன் காலில் விழுந்தீங்க? காலில் விழுந்து தகுதியான நபர் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அப்போல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு எப்போ வந்து சொல்கிறீங்க குற்றச்சாட்டை? நீங்கள்லாம் நல்லா வளர்ந்து உங்கள் வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி நல்லா பணம் புகழ் பேர் எல்லாம் சம்பாரித்த பிறகு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. அவங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டான்னு உட்காந்து கதை உட்காந்து சொல்லிட்டு இருப்பீங்களான்னு. என்ன காரணம் இப்போ உட்காந்து பேச? இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேடுறாங்கன்னு. இவங்களுக்கு தனக்கு ஒரு ஃபேமை தேடுறாங்க, தனக்கு ஒரு அடையாளத்தை, டைம் லைன்னு சொல்லுவாங்கள்ல, தங்களை டைம் லைனில் வைக்கிறது. இதெல்லாம் சொன்னால் டைம் லைனில் வைக்கிறதா? இந்த உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமே, இல்லாட்டி பாடகை சுசித்ரா யாருன்னு தெரிஞ்சிருக்காது பாதி பேருக்கு. சொல்ல தொட்டி பேசுகிறோம்ல, உட்காந்து எல்லா சேனல்லையும் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக வேண்டியான ஒரு விளம்பரத்தை தான் இவங்க தேடுறாங்க, ஃபேம் தான் தேடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே நடந்து முடிந்த காலகட்டங்கள் இருந்திருக்கலாம். எல்லாம் தான் டிவியில் வந்து சொல்கிறாங்க, என்ன அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க, இவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில் மோகன்லால்லேருந்து மாட்டிட்டு தொங்காதவன் பாக்கி இல்லை. அது இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிரபாகரின்னு வச்சுக்குவோம், ஒரு லேடிஸ், நீங்கள் ஒரு பெண் பால், நான் ஒரு இயக்குனர், இல்லை ஒரு கேஸ்டிங், நான் ஒரு ப்ரொடியூசர், எது வருமோ வச்சுங்க. எனக்கு வர்றீங்க, அம்மா ஒரு பெரிய சினிமா வாய்ப்பு இருக்குது, இந்த சினிமா வந்து ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கிறோம், உங்களுக்கு வந்து 20 நாள் கால் ஷீட்டு, நீங்கள் தான் கதாநாயகி, ஆனால் எனக்கு தயாரிப்பாளருக்கு, கேஸ்டிங் உள்ளவனுக்கு, துணை ப்ரொடியூசருக்கு, துணை இயக்குநர்களுக்கு ஒரு 10 பேருக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு அப்படி கேளுங்க, இன்னும் செட்டாக கேளுங்க. அட்ஜஸ்ட் பண்ண இல்லாமல் எல்லாருக்கும் படுத்து அவங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஹானஸ்ட் ஃபேர் லேடி என்ன சொல்லணும்? கட்டாயம் வேணாம், அது ஒத்துக்க முடியாது, இந்த சான்ஸே இல்லைனாலும் போகணும். ரைட் சொல்லுவீங்க தானே? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படி கேட்குற மனநிலையே தவறு தானேன்னு கேட்குறேன். அந்த தவறு சரி, அடுத்தது பேசுவோம். இல்லை அது தவறு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு இதுக்கு பதிலாக பிடிங்க. நீங்கள் ஒரு நீங்கள் அதுக்கு ஒத்துக்கலைன்னா, இல்லை சார் அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாம், போயிடும், அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு வேண்டாம், வாய்ப்பையும் பயன்படுத்துவீங்க, வாய்ப்பையும் பயன்படுத்துவீங்க, எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க.
முடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாரு எதுக்கு சொல்கிறீங்க? அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு. இவன் தான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, இவன் தான் ஒரு கேட்குறான் உங்களன்னா, நீங்கள் ஒரு சுத்த தூய்மையான ஆன்மா எதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். இவன் அழைத்தான், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. அவனோட கேரக்டரை அழைக்கிறது விருப்பப்பட்டு தான் நீங்கள் வந்தீங்க. உங்களை 4-5 பேர் கூடி அமைக்கி பிடிச்சி ரேப் பண்ணியிருந்தா அது பேர் ரேப்பு. நீங்கள் கன்சென்ட்டோட தானே வந்தீங்கன்னு கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி அதுதான். ஒரு வழக்கறிஞராக பேசுகிறீங்க. வழக்கறிஞராக சொல்லுங்கள். இது ஒரே கன்சென்ட். நான் கூப்பிட்டேன், ரைட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணு வந்துடுறேன்னு. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா உட்காந்து சேனலுக்கு முன்னாடி. இவங்க ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா? இல்லை ஒரு வக்கீலை வச்சு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், அது தெரியுங்களா? இந்த மாதிரி எங்கள் கட்சிக்காரரை இத்தனாம் ஆண்டு இந்த இதில் நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க, உங்கள் மேலே வந்து நாங்கள் வழக்கு போட போகிறோன்னு அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இங்கே பேசுனதுக்கே இப்போ சமீபத்தில் காந்தராஜ் அவர்கள் மீது ஒரு நடிகை வழக்கு போட்டாங்க சமீபத்தில். ஓகே, அது இப்போ மேட்ரு. காந்தராஜெல்லாம் பழைய பொலிட்டீஷியன், அவரெல்லாம் இதுக்கெல்லாம் அசர்றாலன்னு அவர். நான் கேட்குறது என்னென்னா, இவங்க யாரும் காவல் நிலையை படிக்கோ நீதிமன்ற படிக்கோ ஏற மாட்டாங்க. ஏன்னா இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். அவங்களும் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து என் மேலே நீங்கள் வந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறீங்க. முதல்ல அது மறந்துடாதீங்க. என் அருமை சினிமா நடிகை சகோதரிகளே, சகோதரிகள் தான் அவங்க. நீங்கள் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறீர்கள். அது திருப்பி வீச ஆரம்பித்தா கண்ணாடி வீடு என்ன ஆகும்னு பார்த்தேங்க. எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. எல்லாரும் எல்லா விதத்தையும் நடிக்கிறீங்க. எல்லாரும் வாய்ப்புகளை முடிச்சிட்டீங்க. வாய்ப்புகள்லாம் முடிச்சுட்டு ஷகிலா உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இல்லை டிவியா? ஷகிலா உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க டிவியா? புயலி உட்காந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க டிவியா? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்களே, சீனியர் சீஃப் ஜஸ்டிஸ் இன் ஜி தமிழ், அவங்க பஞ்சாயத்து பேசுகிறாங்களே. யாருமா கெடுத்தா? இவனை யாருமா கெடுத்தா? நீ என்னம்மா பண்ண புதாருக்குள்ளே போய்? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? இது ஒரு ப்ரோக்ராமா? அது சமுதாயத்தின் விளிம்பி நிலை மக்களை அழைச்சாத வச்சுக்கிட்டு அவங்கள பர்சனலில் போட்டு உடைக்கிறது ப்ரோக்ராமான்னு நான் கேட்குறேன். ஏன் பணம் ஐஸ்வர்யா தனுஷ் அழைச்சதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுங்க, இப்போ ஜெயம் ரவி அழைச்சதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுங்களேன். ஏன் விவாகரத்தாச்சு அப்படின்னு ஏன் விவாகரத்தா கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வொரு நடுநிலையோட ஜேர்னலிசம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கேட்க மாட்டேறீங்க. சுசித்ரா அழைச்சி கேளுங்க, எப்பமா கூப்பிட்டாரு வேறு என்னன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேறீங்க. சின்மையை கூப்பிட்டு கேளுங்க, கேட்க மாட்டீங்க. காரணம், அவர்கள் உங்களிடம் பேட்டி கொடுக்க தயாராக இல்லை. சமுதாயத்தின் உச்சகட்ட பொருளாதாரத்தில் இருக்கவங்க. உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வரும்னு தெரியும். லட்சுமி ராமகிருஷ்ணன் சொன்னாங்க, என்னையே கூப்பிட்டாங்க கேரளாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? யார் கூப்பிட்டா என்ன கூப்பிட்டான்னு சொல்லணும்ல. இப்போ தானங்க நீதி பிறக்கும். பொதுவாக சொல்கிறதான்னு கேட்குறேன். அடுத்தவங்களுக்கும் இந்த விஷயம் நடக்காமல் இருக்கும்ல. அவங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்களே. இவ்வளோ பேருக்கு சமுதாயத்துல எல்லாம் பாதுகாப்பாக தேர லட்சுமி ராமகிருஷ்ணன் சிறைத்துறையில் ஒரு தனியாக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிங்க. பாலியல் புகார்கள் இங்கே பெறப்படணும், ஒரு பெரிய போர்டு வைங்க. நடிகையெல்லாம் ஒன்றா அவங்கள்ட்ட புகார் கொடுக்கட்டும். என்ன இந்த நடிகர் கூப்பிட்றான்னு புகார் கொடுக்கட்டும். யாருமே படுக்கலை, யாருமே அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா யாரையோ ஹீரோயினை போட்டு படம் எடுத்து தானே ஆகணும். யோசிச்சுப்பான். ஜஸ்ட் ஒரு ரிலைஸ். நாங்கள் யாரும் படுக்க மாட்டோம், நாங்கள் யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம்னு நடிகையெல்லாம் அப்படியே லட்சுமி ராமகிருஷ்ணன் தலைமையில் அப்படியே வரிசையாக நின்றுடுறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா தான் படம் கமிட் ஆகும்னாங்க. அப்போ படம் எடுத்து தானே ஆகணும். அப்போ உங்களுக்கான பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தல. அதை நீங்கள் செய்யுங்கன்னு தானே சொல்கிறேன். அதை எடுத்துகிட்டு என்ன கூப்பிட்டா, உங்களை கூப்பிட்டா, என்ன கூப்பிட்டா, அங்கே கூப்பிட்டானா, இது எப்படி இது இருக்காண்ணா? இப்போ தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது. பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலையே. விருப்பப்படுறவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, விருப்பப்படாதவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஒரு 2 நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மற்றவங்க கூப்பிட பயப்பட மாட்டாங்க. சொல்லுங்கள், எதுக்கு வம்பு? கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. உங்கள் வளர்ச்சியை அடைஞ்சிடுறீங்க, பொருளாதாரத்தையும் சம்பாதிச்சிடுறீங்க. அதாவது நெறியாளரை வறுமை, 2 குழந்தைங்க வீட்டில் பட்னியாக இருக்குது, வேறு வழியே இல்லை, நான் உபச்சாரம் பண்ணுறேன்னா அது லாஜிக்கலி ரைட். பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாங்களே. பாலியல் தொழிலாளி தான், கொச்சைப்படுத்தலை. அது கலைஞர் வச்ச பேர் தான். பாலியல் தொழிலாளி, திருநங்கை, திருநம்பி, மாற்றுத்திறனாளி எல்லாமே கலைஞர் வச்ச பேர் தான். ஆனால் நீங்களும் வாய்ப்புகளுக்காகவும் வாழ்க்கையின் வசதிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் நீங்கள் வந்து உபச்சாரம் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி சரின்னு சொல்கிறதுன்னு கேட்குறேன். இந்த சினிமாலாம் அடுத்த சினிமா இது மட்டும்தான் லைஃபா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும் வேண்டியதில்லை. வேண்டாம், வேறு வேலை பார்த்துட்டு போவோம், கூலி வேலை செய்வோம், பிழப்பு நடத்துவோம். வாய்ப்பு இருக்குது தானே. ஆனால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வாயை திறக்காத நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இன்னும் பீக்கில் போயிட்டுருக்கவங்கன்னு அர்த்தம். வாயே திறக்கலை. அவங்களாம் இவங்க கூப்பிட்டான்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. இது தொட்டு சினிமா இருந்த காலத்துலேருந்தே உள்ள பிரச்சனை தாங்க இது. அவங்க வாயை திறக்கிறது இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதை இவங்க பேச ஆரம்பித்ததுக்கு காரணம் மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது. இதுக்கு பெரிய அரசியல் இருக்குது. வைரமுத்து டிஎம்கேயோட ஆஸ்தான விகடகவி கவிஞர், அவர் அசிங்கப்படுத்தணும். அதுக்கு இந்த ஒரு
வேலை. திமுகவை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அசிங்கப்படுத்துறதுங்க, ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்துறது, உங்களை டேமேஜ் பண்ணுறது. நீங்கள் 100 பெண்கள் மேலே நீங்கள் உண்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கூட உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாட்டாங்க, உண்டு தானே? ஆனால் ஒரே ஒரு பெண் உங்கள் மேலே கொடுத்தா போதும், உடனே வாங்கிக்கிறாங்கல்ல. சட்டம் நமக்கு பாதுகாப்பாக இல்லை. சகிலாட்ட ஒரு நெறியாளர் கேட்குறாரு, முக்தார் கேட்குறாரு, உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்களான்னு. என்னெல்லாம் அப்படி யாரும் கூப்பிட்டது இல்லைன்னு. அது ரைட்டு, நீங்களே தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க, அப்புறம் எதுவும் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு பேட்டியில். திருப்பி பேசுகிறாரு. நீங்கள் யாராவது கூப்பிட்றீங்களா அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சகிலாபது. நான் 1 2 6 8 10 பேர் நான் கூப்பிட்ருக்கேன், 10 பேர் ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் ஓகே சொல்லலை எனக்கு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இது தப்பாக தெரியலையான்னு கேட்குறேன். இது என்ன அணுகுமுறை, என்ன கேள்வி, இது என்ன பதில் சொல்லுங்கள்? இதையும் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நான் இப்போ ஒரு பையனை வச்சுருக்கேன், அவனை விட்டுறலான் இருக்கேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொழைச்சி போட்டுன்னு விட்டுறலான் இருக்கேன். இதையும் அவங்க தான் சொல்கிறாங்க, ஷகிலா அவர்கள். இது என்ன அணுகுமுறையில் நான் கேட்குறேன். உங்களுக்கும் நியாயம், மற்றவங்களுக்கும் ஒரு நியாயம் இல்லை. இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் எல்லா நடிகையை பற்றி மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை நம்ம தவறாக பேசிட்டா உடனே தூக்கி பிடிச்சிட்டு வந்துடுறாங்களே, எங்கேருந்து வர்றீங்க? சகிலா சொன்னது சரியா? நேரடியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வைரமுத்து அவர்கள் குறித்து இந்த அரசியல் காரணங்களுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒன்று அப்படி இங்கே ஒன்றுன்னு சொன்னாலும் வைரமுத்து அவர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க? எனக்கு அறிந்த வரையில் அவர் பண்ணியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். நான் அவருடைய எழுத்துக்களுக்கு தான் நான் அடிமையாக இருக்கேன். அவரோட பர்சனலை பற்றி எனக்கு தெரியாது. அவரோட பர்ஃபார்மன்ஸை நேசிக்கிறவன், ரசிக்கிறவன். பர்சனல் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் உண்டு எல்லாருக்கும். உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. நான் இந்த பேசுகிறேன்னா இந்த சமுதாயத்தில் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், ஏன் என்னோடய பர்சனலை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். சொல்கிற சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது உங்கள் அறிவுக்கு உகந்ததாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. சொல்கிற சொந்த வாழ்க்கை அது எப்படி ஒன்றும் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருக்கா? அந்த பெரியார் தான் சொல்லுவார், எவன் சொன்னாலும் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு பொருந்தனா எடுத்துக்க, ஏன்னா தூக்கி வீசுறாதம்பார். கரெக்டு தானே? அதை எடுத்துகிட்டு அவர் அப்படி பண்ணாரா இப்படி பண்ணார், ஏன் ஆராய்ச்சி? யாருக்கு இல்லை இங்கே பர்சனல் சொல்லுங்கள். ரொனால்டோ இருக்கார்ல, ஃபுட்பால் பிளேயர், அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இது மாதிரிலாம் சில இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்காமேன்னு. மேட்ச்சில் என்னோடய பர்ஃபார்மன்ஸை என்னோடய பர்சனலை பார்க்காதன்னார். அவ்வளோதான். உனக்கு ரொனால்டோவை எப்படி தெரியும்? ஃபுட்பால் பிளேயராக தெரியும், நல்லா விளையாடுறானா கைத்தட்டு பாரு, ரசி. பின்னாடி எனக்கு 1008 அழுக்கு இருக்கும், என் முதுவை ஏன் நோண்டி பார்க்குற நீ? வைரமுத்து தப்பு பண்ணாலும் வைரமுத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. மகளிர் ஆணையை மீட்டுன்னு தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு நிறைய லேடிஸ் இருக்காங்கல்ல, முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு, அவங்க அழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு தைரியம் இருக்கா? கொடுக்க மாட்டிங்க. ஏன்னா உங்கள் வண்டவாளம் அங்கே தண்டவாளம் ஆயிடும். எல்லாம் நீங்கள் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஒரு கட்டத்தில் ரிவர்ஸ் ஆகும். அப்போ எதிர்கொள்வதுக்கு நீங்களும் தயாராக இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கல்லண்ணா, நடிகர்கள் மேலே, வைரமுத்து சார் மேலே, தனுஷை பற்றி பேசுகிறாங்க, இப்படிலாம் நிறைய பேரை பற்றி பேசுகிறாங்கல்லண்ணா. ஆனால் அவங்க தரப்புலேருந்து எந்த ரிப்ளையும் வர மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் ஒரு விமர்சனம், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு போகிறது ஒரு பெரிய மனப்பான்மை. அது நமக்கெல்லாம் வராது. நம்மளாம் ஹிட் ஆகிடும். அவங்க எதிர்பார்க்குறது அதான், நீங்கள் ஹிட் ஆகணுங்கிறதால அவங்க எதிர்பார்க்குறது. ஆனால் போல விமர்சிக்கிறது அவனோட வேலை, அது பதில் சொல்கிறதா என் வேலை. நமக்கு நிறையா வேலை இருக்குன்னு போயிட்டுருக்கவங்க நிறையா இருக்காங்க. இல்லை, அந்த பக்குவத்தை நோக்கி தான் நான்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். நானும் விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன், கோவப்படுவேன். இப்போ நிறைய யூடியூப்பில் பேச ஆரம்பித்து எனக்கு அந்த பக்குவம் வந்துட்டு, கமெண்ட் பாக்ஸில் கண்டதை திட்டுறாங்க. அதில் கூட பார்த்தேன் என்னென்னமோ திட்டுறான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. காலையிலேருந்து எனக்கு 6வது 7வது சேனல் நான் பேசுகிறேன். எனக்கு அடுத்த சேனலுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் ஆகணும், நீங்கள் என்ன கேட்பீங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், அடுத்து என் வேலை என்ன, இதை தான் என்னை நோக்கி என் பயணம் இருக்குது. நான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? தனுஷ் போயஸ் கார்டனில் வீடு கட்டுறாப்புல, 3-4 கோடி ரூபாயில் இடம் வாங்கி பெரிய வீடு கட்டுறாரு. இவங்கெல்லாம் பேசுகிறவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க வேலைகளில் பிஸியாக இருக்காங்க, இதுக்கு கவனம் செலுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதாவது வைரமுத்து அவர்களை நீங்கள் பப்ளிக் சந்திச்சே ரொம்ப நாளாச்சு. நானே புலவராக 2 முறை தான் நேரில் சந்திச்சிருக்கேன். ஏன்னா அவர் முழுக்க எழுத்துக்கள், அடுத்தது எப்படி அந்த பாட்டு எப்படி வரணும், இது பற்றியான சிந்தனைகள் தான். வெளியில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நெறியாளரை 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வான். அதுக்கெல்லாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது? மறுபடியும் இவங்க ரியாக்ட் பண்ணுறதா இருந்தால் இவங்க மேலே ரியாக்ட் பண்ணலாம், டெஃபமேஷன் சூட்டு போடலாம், அவதூறு வழக்கு போடலாம், இவங்க மேலேயுமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி சேனல்ஸில் உட்காந்து இந்த மாதிரி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. ஒருவேளை தவறு செஞ்சவங்களும் அமைதியாக தானே இருப்பாங்க. ரைட், மேபி ஆல்ரைட், 2மே இருக்கலாம். தவறு செஞ்சவங்களும் அமைதியாக இருக்கலாம்,
இல்லை இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமாங்கிற மாதிரி அமைதியாக இருக்கலாம். 2 more எக்ஸ்டென்ட் இருக்குது. எப்படி வேணா நம்ம பார்க்கல, எதையும் நம்ம கேட்கல. அதுக்காக வேண்டி 2 எக்ஸ்டென்ட் இருக்குது. அதனால் அது அவங்களுடைய மனோபக்குவத்தை பொறுத்தது தான். நிறைய விஷயங்கள்ண்ணே. வைரமுத்து அவர்கள் பிரச்சனை அது குறித்து பேச ஆரம்பித்தோம். நிறைய தகவல்கள் திரைத்துறையில் இருக்கிறது குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி. நன்றிண்ணே.